ஆமாங்கப்பா, எல்லாமே கீரை தான். நீங்க முழுசா நம்பிக்கை வச்சிருக்கவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தரம் என்ன, குணம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேங்க. இது போதைச் செடியா இல்ல வெறும் கீரை இருக்க மூட்டையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்க ஒரு முட்டாளையும் இப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்ச ஒரு அயோக்கியனை தான் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஐயா, இனிமேலாவது போஸ்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்கய்யா. இல்லைன்னா உங்க குடும்பத்தையே ஒரு நாளைக்கு சந்தி சிரிக்க வச்சிருவாயா இவன், பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சொல்லிட்டு போலாம் தாங்க வந்தேன். அண்ணே, இந்த விஷயத்தை எல்லாம் மகாலியா எனக்கு காலையில தான் ஃபோன் பண்ணி சொன்னாருண்ணே. அதை கேட்ட உடனே நான் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேனே. இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும்னு மகாலிங்க சொன்னாரு. நானும் அதுக்கு சரின்னு சொன்னேன். என் மகன் பண்ண இந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் உண்மையான போத செடிகளா இருந்து நிஜ போலீஸ்கிட்ட மாட்டி இருந்தா எவ்வளவு பெரிய அவமானம் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். அதுல இருந்து நாம தப்பிச்சிருந்தாலுமே உங்களுக்கெல்லாம் என் மகன் எப்பேற்பட்ட அயோக்கியன்றத இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுக்காக இந்த குடும்பத்தோட தலைவரா அவனுக்கு ஏத்த சரியான தண்டனைய நீங்க கொடுக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அட பாவி, நாசமா போறவன, எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு என்ன காரியம்டா பண்ணிருக்க? வந்தவங்க மட்டும் உண்மையான போலீஸா இருந்திருந்தா, நீ இந்த மாதிரி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா குடும்பமான சந்தி சிரிச்சிருக்கும்.